Hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து Droid Lock. ஸோ இது ஒரு செக்யூரிட்டி ஆப். ஸோ மித்த செக்யூரிட்டி ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மித்த செக்யூரிட்டி ஆப்பில் மோஸ்ட்லி என்ன ஃபியூச்சர் இருக்கும்னா பேட்டர்ன் போட்டு அன்லாக் பண்ணுற ஃபியூச்சர் இருக்கும், அப்படி இல்லைன்னா பின் போட்டு அன்லாக் பண்ணுற ஃபியூச்சர்ஸ் இருக்கும். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் கரண்ட்டாக உங்களோட ஃபோனோட டைம் என்ன, உங்கள் ஃபோனோட பர்சன்டேஜ் பேட்ரி பர்சன்டேஜ் என்ன, தென் உங்கள் இன்னைக்கு கரண்ட் டேட் என்ன, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பாஸ்வேர்டாக செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஒவ்வொரு டைமான பாஸ்வேர்டு போடுவீங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடியே இருந்து யாராச்சும் அந்த பாஸ்வேர்டு பார்த்தாலும் ஸோ அடுத்த டைம் அந்த பாஸ்வேர்டை இங்கே ட்ரை பண்ணாங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல செக்யூரிட்டி ஆப்பு. ஸோ இது ப்ளே ஸ்டோரில் இல்லை, பட் நான் இது டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் மாஸ்டர் பண்ணி க்ரியேட் பண்ண சொல்லும், ரெக்கவரி இமெயிலெலாம் கொடுக்க சொல்லும். ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சிருங்க. நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஒவ்வொரு டைம் அந்த ஆப்புக்குள்ளே போகும்போது மாஸ்டர் பண்ணி கேட்கும். ஸோ அதை மாஸ்டர் பண்ணி போட்டுட்டு தென் உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு மேலே டாப் கார்னரில் இந்த ரைட் டாப் கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். தென் எனேபிள் பண்ணும்போது ஒன்று ரெண்டு இதில் ஃபோனில் வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். தென் இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் பின் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆப் வந்து டைமை உங்கள் ஃபோனில் கரண்ட்டாக என்ன டைம் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு இருக்கும். ஒன்று டைமை டிபெண்ட் பண்ணி பாஸ்வேர்டு வச்சுக்கலாம், இல்லை டேட்டை டிபெண்ட் பண்ணி பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட் வந்து 29th மேனா 29/05 அப்படின்னு போட்டிங்கன்னா தான் அந்த ஃபோன் அன்லாக் ஆகும். தென் அதே மாதிரி தேர்டு பேட்ரி பர்சன்டேஜ், உங்களோட பேட்ரி பர்சன்டேஜ் என்னவோ அது பாஸ்வேர்டாக கேட்கும். தென் இன்னும் 2-3 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எனேபிள் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஃபியூச்சர்ஸே நல்லாயிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தென் இப்போதைக்கு நான் டைமை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், டைம் பின் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் 12 hours 24 hours நீங்களே டிசைட் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் நான் 12 hours கொடுத்துருக்கேன். 12 hours கொடுத்துட்டு இப்போ ஃபோனை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணும்போது பாருங்கள். ஸோ இப்போ டைம் வந்து 8:25, அதனால் 0825 அப்படிங்கிற பாஸ்வேர்டு போட்டால் அன்லாக் ஆகும். ஸோ இதே வந்து வேறு காம்பினேஷன் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் போட்டால் அன்லாக் ஆகாது. பாருங்கள் 21/5 சம்திங் அதில் கொடுக்குறேன், அன்லாக் ஆகாது. தென் இப்போ வந்து டைம் வந்து 8:26 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் 8:25 கொடுத்து பார்க்குறேன். பாருங்கள் 8:25 கொடுக்குறேன், கனெக்ட் ஆகாது. ஸோ இப்போ அந்த கரண்ட் டைம் வந்து 8:26 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன், உள்ளே போயிடும். ஸோ இதே மாதிரி 3 டைமுக்கு மேலே பாஸ்வேர்டு வந்து தப்பாக டைப் பண்ணால், ஸோ உங்களோட இந்த செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் மாஸ்டர் பின் ஒன்று செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பின் தான் பாஸ்வேர்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல செக்யூரிட்டி ஆப். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.